என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. என்னத்தடா இவன் கையில் வச்சு ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லை நம்பர்லே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கிரானி கேமில் ஒரு எஸ்கேப் வந்திருக்கு. அதுவும் சாதா எஸ்கேப் இல்லை. இந்தா இது வரைக்கும் பார்த்தீங்களா? இது என்னன்னா, நான் கொடுக்க போற சிட்டிக்கு கொடுக்க போற சிப் இதுதான். இந்த சிப் வச்சு தான் நம்ம நீ தப்பிக்க போறோம். அதாவது நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ரோபோட் எஸ்கேப் தான் பார்க்க போறோம். கிரானி கேம்ல இருக்க அந்த அதாவது போட் எஸ்கேப் பார்த்துருப்பீங்க, டோர் எஸ்கேப் பார்த்துருப்பீங்க, அது பார்த்துருப்பீங்க, இது பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோபோட் எஸ்கேப் தான். அதுக்கு நமக்கு இந்த பொருள் தேவை. இந்த பொருள் அப்புறம் இன்னும் ஒரு சில பொருளா இருக்கு. அதை உங்களுக்கு நான் வீடியோவில் போய் சொல்றேன். என் பேர் முகேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட HG கேமர் சேனல் தான். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆஹா வந்தாச்சு. பிளே கொடுத்துட வேண்டியதுதான். கொடுத்தாச்சு நண்பர்களே, உள்ள வந்தாச்சு. முதல் நாள்லேருந்து இன்னைக்கு டே 1 ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன். வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் போக சமூகமே இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் நாளில் வந்துடுவோம். எங்கே சுற்றி காமிக்குது, தலைகளெல்லாம் சுற்றுது. எந்தாச்சு நண்பர்களே, பெட்லேருந்து எந்தாச்சு. ஆயாவ் ஆயாவ் வேணாம் இருங்க. இதில் என்னமோ போட்டிருக்கேன், லீவ் திஸ் ஹவுஸா? வெளியே போகிறோமா? பாத்தியா ஆயா, என்னையா வெளியே போக சொல்றியா? 5 நாள் இருக்கான். இதில் 5 daysன்னு எழுதி விட்டுருக்காங்க. 5 நாள் இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டப்னு முடிச்சிடலாம். இருங்க வரட்டும். ஜாடி இதுக்கு மூஞ்சில் அடிக்கிறான். சவுண்டு கேட்குது. இது தேவையில்லாது. நம்ம போய் ஃபஸ்ட்டு ஒழிஞ்சுப்போம். சத்தம் வேறு கேட்குது நண்பர்களே. எங்கே ஆயோ எங்கே இருக்கிற? வருதா? ஒன்றுங்க சத்தம் மட்டும் கேட்குது. எங்கேயும் வாக்கிங் போதும் ஒரு வேளை. நைட்டு 12 மணிக்கு என்ன உனக்கு வாக்கிங்? ஆயோ இருங்க போய் வெளியே எட்டி பார்ப்போம். ஆயா இல்லை நல்ல வேலை நண்பர்களே. நான் கூட கதவு திறக்கும்போது புஸ்க்கு வந்து நிற்கும்னு பார்த்தேன் முன்னாடி. ஆனால் நல்லபடியாக யாரும் இல்லை. கதவு அப்படியே உள்ளே வந்து இருங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது டோர் சத்தம் கேட்குது. ஐயோ கிராணி வந்துடுமே. கிராணி வந்துச்சு. இது என்னடா புது அப்டேட்டாக இருக்குது. ஏதோ சத்தம்லாம் கொடுக்குறீங்க. ஓரா ஆயா வருது. இந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். கீ இருக்கு. வாயா வெப்பனுக்கு எடுத்து மூக்கில் விட்டுருவேன். வந்து நான் நீ இரு ஷார்ட்கட்டில் போடுறாரு. வா முடிஞ்சா வந்து புடி. என்ன வா முடிஞ்சா புடி. ஆயோ வா இறங்கி வா. அப்படிதான் முடிஞ்சா இறங்கி என்ன நின்ட்டா? இறங்கி வா. ஓடியா புடிஞ்சா ஓடியா. நீ முடிஞ்சா புடிச்சிக்கோ. வா உள்ள போற பேரு எப்படி முடிஞ்சா வா புடி போச்சு நண்பர்களே. தேவையில்லாத வேலை நமக்கு. ஏன் உனக்கு இந்த வேலை? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். நம்ம எப்பவுமே முதல் டே வந்து சாமி கூட்டுருவோம். ரெண்டாவது டே பாருங்க எப்படி முடிக்கிறேன்ட்டு. இப்போ ரெண்டாவதுலே ரோபோட் எஸ்கேப் எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம். அதுவும் ரோபோட் எஸ்கேப்ல இந்த கதவு சாத்திரம் ஏன் சத்தம் வருதுன்னு தெரியல. அதுல ஏதோ இது பண்ணி வச்சிட்டாங்க பொழுது. இதோ பாருங்க. எனக்கு தான் இப்போ தோணுதா இல்லை முன்னாடிலேருந்து இந்த சவுண்ட் வந்துட்டு இருக்கான்னு தெரியல. திடீர்னு கேட்கும் என்ன சத்தம் வருதுன்னு பார்க்குறேன். இப்போ இதோ இருக்கு. இதை அப்படியே எடுத்து இங்கே போட்டு அவனை திசை திருப்பி விட்டு அப்படியே கீழே போக வேண்டியதான். அப்படியே வந்தாச்சா. இப்போ நம்ம எந்த பக்கம் போகலாம்? இதோ இருக்கு. வெப்பன் கீயை ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். இதான் கரெக்டாக இருக்கும். கீழே இருக்கும். ஏன்னா அங்கே தானே அடி வாங்கினேன். அந்த இடத்துல தான் இருக்குது கீழே. எங்கே அது? இதோ வந்துட்டேன். வெப்பன் கீ இதோ இருக்குது. முதல்ல வெப்பன் கீ எடுத்துகிட்டு வந்து சம்பவம் பண்ணலாம் தான் பார்த்தேன். அதுக்குள்ள தான் நமக்கு சம்பவம் ஆயிடுச்சு. என்ன நண்பர்களே வந்தாச்சு. நம்ம என்ன ஆட்டம் காமிக்கிற நமக்கு கிராணி. உன்னை நீ தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி வா வெப்பன் கீ எடுத்துட்டு வாச்சு நண்பர்களே. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வெப்பன் எடு. அவ்வளோதான். இப்போ எடுத்து ஊசி எடுத்து சும்மா சரக்குன்ட்டு கீ போட்டதுக்கு எப்படின்னு கீழே வந்தனா அவனா. வா உனக்காக தான் வெயிட்டிங்ல இருக்கிறான். வா கிராணி சீக்கிரம் வந்துச்சு பாரு. வா வணக்கம்டா மாப்பிள்ள. வா கிராணி இந்தா புடிச்சுக்கோ. அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு. மயக்கம் போட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே நீ ரெஸ்ட் எடுத்துட்டு நான் போயிட்டு எல்லாத்தையும் பொறிக்கிட்டு வந்துடுறேன். இப்போ கிராணி கதையை கொஞ்ச நேரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு ரெஸ்ட் எடுக்க விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போங்க. இதுக்குள்ளே என்ன இது ஷார்ட் கன்னோடதா? சரி ஓகே இதை எடுத்து வச்சுப்போம். நம்ம இப்போதைக்கு தேவைக்கூடாது. இது ஒன்றே போதும். இதை வச்சா பார்த்துக்கலாம். இப்போ அப்படியே இதை எடுத்துகிட்டு இருங்க இன்னொன்று எடுத்து கையில் வச்சுப்போம். ரெடியா திரும்பி வந்தோன்னா திரும்பி எடுத்து சரக்கணுன்னு விட்டு அப்புறமா நம்ம டப்னு தேடலாம் இல்லையா? அப்படியே கீழே வந்து இப்போ இந்த பக்கம் பூந்து இந்த பக்கம் இருந்து இருக்க மேலே போயிட்டு வந்துட்டேன். பெல் அடிக்குமே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் தூங்கிட்டு இருக்கிறான். இருங்க ஸ்க்ரூ டிரைவர் மேலே இருக்குமே. தம்பி கீழே வாப்பா. வா இவன் தான் ரொம்ப முக்கியமானவன். இவனை வச்சு நம்ம நிறைய வேலை இருக்குது. ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போவோம். இப்போ நம்ம ஒரு பொருளாக எடுத்து கீழே போட்டுப்போம். ஏன்னா நமக்கு அப்போ தான் வசதியாக இருக்கும். இங்கே இதை போட்டாச்சா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல. உனக்கு தெரியுமாடா? உனக்காச்சும் தெரியுமாடா? எனக்கே தெரியாது. எங்கே போகலாம்? ஓகே இது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த உள்ள ஒரு ஆயா தூங்கிட்டு இருக்குமே. வேணாம் அது தேவையில்ல. அது சரி அந்த ஆயாவே கூப்பிடுவோம். ஆயாவா? அது அம்மாவா? அது ஏஞ்சலினாவா? ஏஞ்சலினா எனக்கு இதான் டவுட்டாக இருக்குது. இது கிராணியோட அம்மாவா? இது யாருன்னு தெரியல. ஏஞ்சலினான்னு தெரியல. ஏஞ்சலின் நல்லா மூஞ்சலி மாதிரி இருந்துன்னு ஏஞ்சலினா மூஞ்சி பார்த்தீங்களா? அதுக்கு என்னடா அது சத்தம் கேட்குது. இருங்க அம்மா கிராணி வந்துருச்சு. ஓரா பாத்துருச்சு. ஓடே நிக்காத. நான் எங்க போவேன் எங்கிட்டு போவேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
எப்படி நான் வந்ததுக்கு வந்தேன் ஆகணும். கீழே வா கீழே வா, உனக்கு இன்னைக்கு ஷாட் இருக்கு வா. இப்போ எடுத்து ஒரே விடுதான் உனக்கு. கீழே இறங்கி வா முடிச்சா கீழே வா. இன்னும் அங்கே நிற்கிற அவ்வளோ பயம் இருக்கிற எதுக்கு நீ வர? வா 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 சீக்கிரம் வாக்குற நீ. அப்படி என்ன ரொம்ப ஸ்லோவாக இந்தா வாங்கிக்கோ போ, கொஞ்ச நேரம் தூங்க அப்படியே. கீழே போ. இந்த 1 நிமிஷம் அதை இது பண்ணாதான் நம்ம ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கு. இல்லைன்னா சுற்றி அது வேறு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து போகுது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஏஞ்சலின் இருக்கு இல்லையா, இந்த ஏஞ்சலின் இந்த புக் எடுத்துகிட்டு போயிட்டு அதை தூக்கி எழுப்பி விடணும். இதுங்க வந்துட்டேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புக் எடுத்தாச்சு. புக் எடுத்துகிட்டு அப்படியே மேலே வந்தாச்சு நண்பர்களே. மேலே வந்து அந்த புக்கை வச்சிட்டோம். ஏஞ்சலினே ஊன்ட்டியா? எங்கே அந்த ஏதோ ரிமோட் ஒன்று கொடுக்குமே, கண்ட்ரோலரா? ரிமோட் கண்ட்ரோலு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் கீழே இருக்குது. எடுத்தாச்சு. ரிமோட் கண்ட்ரோல் எடுத்தாச்சு நண்பர்களே. மூஞ்சி பார்த்தீங்களா இதுக்கு? ஏஞ்சலினா பாத்ரூம் பல்பு மாதிரி 2 கண்ணு, கரப்பாம்பூச்சியை ஒட்ட வச்ச மாதிரி 2 புருவம், பிஞ்ச செருப்பு மாதிரி ஒரு நெத்தி. நமக்கு இந்த ரிமோட் கண்ட்ரோலும் கிடச்சிச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்ன மறுபடியும் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. தோதா இருக்கிறியா நீ? உக்கார். அவ்வளோதான், கீழே பூண்டேன். எந்த பக்கம் வருது இல்லையா? எந்த பக்கம்? கிராணி இந்த பக்கம் வர. அதோ பார்த்தியா வந்து நிற்கிறியா நீ? முடிஞ்சா கட்லிக்கில் வா என் பாப்பா. வா ஓய், கட்லிக்கில் வா கிராணி. போயிட்டியா? போ அப்படிதான். போ உள்ள. ஏஞ்சலின் உங்கள் அம்மாவா உங்கள் அக்காவான்னு தெரியலையாது. இது யாருன்னு தெரியல. ஏஞ்சலின் பாருங்க. கிராணி ஆயாவ் கிராணி. ட்ராப் பத்தியா? என்ன ட்ராப் வச்சாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. 4 பக்கமும் கண்ணு இருக்கும். எல்லா பக்கமும் சுற்றி பார்ப்போம். ஆமாடி யார் அது? ஏஞ்சலின என்னடா இது? நான் தவந்துட்டு வருது. இங்கே பாருங்களேன், கையை வச்சுட்டு ஊனிக்கிட்டு. என்னடா இது? என்னடா நடக்குதுங்க? ஏஞ்சலின்னு சாவி தரும் தெரியும், ஆனால் இப்படி தான் சாவி தருமா அது? இப்போதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆனால் நான் இப்போ தான் பார்க்குறேன். அதை பாருங்களேன், இப்படியே வந்து ஏஞ்சலினே என்ன பண்ணுற? இதை பாருங்களேன், அப்படியே வருது. எங்கே போகுதுன்னு தெரியல. கிராணி உங்கள் அம்மா நோந்தின வராங்க பாரு, வந்து காப்பாற்று. வா கை குத்து தூக்க உங்களுக்கு முடியாமல் வராங்க பாரு. பூந்துச்சு, சாவி கட்டிச்சு. பாடா சாவி கட்டிச்சு. வெளியே போனால் கிராணி வந்துருமோ? சாவி வந்து சவுண்டு வர கேட்டுது. வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அடிக்கடி பாவு மாதிரி ஆனால் நாக்கு நிட்டுறேன்னு கேட்குறீங்களா? என்ன பண்ணுறதுங்க, அது ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்குன்னா அதனால டக்குன்னு இப்படி பண்ணுறது மாதிரி ஒரு ஸ்னேக் மாதிரி அப்படியே இப்படி பண்ணுற மாதிரி ஆகிடுது. இருங்க வந்துச்சு. என்ன உள்ளே போதே? எங்கே போகிற? கிராணி வெளியே போ. ஏஞ்சலின் கீழே அப்படியே புஷ்குன்னு பூமிகளில் போயிருப்பாரு. போ வெளியே போ. பாடா நமக்கு இங்கே என்ன இருக்குது? ஸ்பைடரிக்கு தூக்கு. ஸ்பைடரிக்கு இருக்குது. கிராணி உள்ள வராத. வருது. இங்கே என்ன பண்ணுற? இப்படி வந்தா நான் இப்படி கீழே போவோம். பார்க்குறியா? வா ஐயோம்மா, இது வர கீழே உண்டா கொண்டா ஸ்டேக் ஆகி பானே வந்துட போகுது. இப்போ கரெக்டாக எடுத்து அதை அடிச்சிடணும். ஆமாம் ஓடு. டைம் வர பத்தல. டைம் மட்டும் கிடச்சிருந்துச்சி. எடுத்து ஒரே ஷாட் தான் உனக்கு. இன்னத்துக்கு அப்படியே டமால் ஷாட் விட்டுருப்பேன். ஓடுறா நிற்காத. வந்து இருக்கிறியா நீ? வா. எங்கது? தோருக்கு வெப்பன் தூக்காத. தோருக்கு எடு. வா. இப்போ பாரு உங்க ஷாட்டை. இந்த கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ. இது அவ்வளோதான், டைம் முடிஞ்சுது. ஐயோ நீ 1 நிமிஷம் தூங்கினாரே, நான் போயிட்டேன். மற்ற வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். இது திரும்பி இதே எடுத்து அடிக்கிறது இன்னும் வசதியாக போச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திரும்பியும் என்னைய முதல் நாள் அடிச்சு ஓட விட்டுச்சுல கிராணி. இதுக்கு நான் பழிவாங்க போட மாட்டேன் நண்பர்களே. கிளவிக்கு இருக்கு வரட்டும். இன்னைக்கு என்ன பண்ணுற மட்டும் பாருங்க. எங்கே அது? வந்துட்டேன். அட இதெல்லாம் இல்லை. நான் என்ன தேட்டருக்குன்னா, அந்த ஃப்ரீஸ் இது எனக்கு இந்த டோர் வேறு ஓப்பன் பண்ணுமா? அந்த சந்திலேருந்து அடிக்கணுமே கரெக்டாக. எங்கே அது? தோருக்கு. இப்போ கரெக்டாக பார்த்து அதை அடிச்சுன்னா ஓப்பன் ஆகிடுவோம். அப்பாடா கரெக்டாக பார்த்து எப்படி அடிச்சிட்டோம். இப்போது இது உள்ளே போயிட்டு ஒன்று எடுத்துன்னு வர போகிறேன். இதை எடுத்துன்னு வந்து இன்றைக்கி அதை நான் என்ன பண்ணுறேன் மட்டும் பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு சிலை ஆகலை. கிராணி இப்போ வா நீ. 1 நிமிஷம் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணோம். அப்படியே எப்படி இந்த சவுண்டை கேட்டு இந்த பக்கம் வந்து தானே ஆகணும். வா இன்னைக்கு உனக்கு இருக்கு. வா என்னையா ஃபர்ஸ்ட் நாள் இது பண்ற? எங்க ஆளே காணோம். வருது. போனோம் எங்க? போனோம் வந்துட்டு இருக்குது. நாயா குளுன்னு இருக்கா? குளுன்னு இருக்கு போல. இது நல்லா போக. அங்க பாருங்க உறைஞ்சி போச்சு. ஏய் நாயா நின்றுட்டு இருக்கா? அசா எங்க வாயை பொழுதுட்டு வருவியே? வா. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இது வராதே. நம்ம போயிட்டு மறுபடியும் நம்மளை வெப்பன் எடுத்து வந்துடும். ஏன்னா இவன் தான் ரொம்ப முக்கியம். கிரிட்டுன்னு வந்தாலும் வச்சுங்க, கிரிட்டுன்னு எடுத்து சரக்குன்னு விட்டுடலாம். இப்போ அப்படியே நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பொருளெல்லாம் எடுக்கணும். அதுக்கு இந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்குல்ல, இது எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கும். படிக்கட்டு கீழே எங்கே தோருக்கு இருக்கு. இந்த படிக்கட்டு கீழே வந்து இதை அப்படியே இந்த நெட்டை லூஸ் பண்ணி இந்த நெட்டையும் லூஸ் பண்ணியாச்சு. இது உள்ள கார்கி இது உள்ள கார்கி இருக்குது. இதையும் எடுத்து இங்கே போட்டு வச்சுப்போம். எதாச்சும் தேவைப்படும். இதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேபினெட் கீன்னு ஒன்று இருக்கும் கைஸ். அந்த கேபினெட் கீ இருக்கு இல்லையா, அந்த கேபினெட் கீ வந்து அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஒரு இது மாதிரி கிடைக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை எடுத்துகிட்டு விட்டு அப்புறம் சார்ஜ் ஏற்றணுமா. இப்போ வந்துட்டோம். வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு பொருள் தூக்கி போட்டு தோருக்கு. இப்போ அப்படியே இது எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு வச்சுப்போம். நம்ம எல்லாத்தையும் இங்கேயே வச்சுக்கிறதா நமக்கு சேஃப்டி. அப்போ தான் அப்புறம் அங்கேயும் இங்கேயும் போய் தேட தேவையில்லை இல்லையா? கரெக்டாக இங்கே இருக்கும். நான் மறுபடியும் சத்தம் கேட்குதா? எங்கே அது? தூக்கு
சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. கிராணி நீயா வரா? வா வா தோவண்டியா? வா வா கரெக்டா கீழே வா. டமால் ஏய் எங்க ஓடுற நீ? நில்லு. ஓடுனா மட்டும் உன்னை விட்டுருவோமா? ஏய் ஓடாத வயசான பீஸ் ஓடாத நில்லு. இப்போ மண்டியில முதுகுல ஒன்று சர்க்கிள் சைடில் இறங்கிட்டேன். ஊசி போட்டு விட்ட பார்த்தீங்களா? எதுக்கு கீழே வர நீ? ஓடு. வயசான காலத்தில் எங்கன்னா முட்டியால் தேசினா உகாரத விட்டு இங்கே வந்து நம்மக்கிட்ட இது பண்ணுறியா நீ? இதுக்குள்ளே பேட்ரி கார் பேட்ரி இருக்குது. இது என்னது பெப்பர் ஸ்ப்ரேவா? இந்தா போயிட்டு முட்டை இது ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிட்டு பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துன்னு போயிட்டு அடுத்து இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை கட்டிங் பிளேட் இருக்குது. இது எடுத்து வச்சுப்போம். வாங்க தம்பி அப்படியே எடுத்துன்னு போயிட்டு இந்தா நீ இங்கே கடை அடுத்து இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுத்தையும் காணும். இதுக்குள்ள என்னடா ஒன்றுத்துலேயும் ஒன்றும் வைக்க மாட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது எதுவும் வேலைக்கு வர மாதிரி தெரில. இது நம்ம அப்படியே கையில் எடுத்துகிட்டு குடுக்குடுன்னு ஓடி போயிடுவோம். எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இருங்க வெளியே போயிட்டு அந்த இது கிணத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து கிணத்துக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வருவோம். கிணத்துக்குள்ளே தோருக்கு கிணறு எல்லாம் மறந்து போச்சுங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு வளரேன்னா திரும்பி கிணறு எங்கே இருக்குன்னு கூட ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்படியே சுத்து இங்க பிடிங்க வா மேல வா சீக்கிரம் எவ்வளவு நேரம் சுத்துறது? இடில வந்துச்சு என்ன இருக்கு? ஹேமர் நினைக்கிறேன். உள்ள ஹேமர். ஆமாமா ஹேமர் கடிச்சிச்சு. வா இதுக்கப்புறம் மண்டைய பொழக்கிறேன் இன்னைக்கு. இதோ பாருங்க இதுக்கப்புறம் நம்ம எது வந்தாலும் உடச்சிக்கலாம். உள்ள உடச்சிட்டு போறதுக்கு நமக்கு ஹேமர் கடிச்சிச்சு நண்பர்களே. இப்போ ஹேமர் எடுத்தாச்சு. ப்ரோ பிளேயர்ன்றது அந்த கிராணிக்கு புரியல. கிராணி நான் ப்ரோ பிளேயர் என்ன நீ நம்பிக்கிட்டே. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் தேவையான பொருள்லாம் எடுத்து போய் நம்ம ஃபர்ஸ்ட் போடணும். இப்போ சுத்தி எடுத்துட்டு வந்த காரணம் இதை உடச்சி உள்ள போறதான் உடைய மாட்டேங்குதான். கீழே வா சீக்கிரம் வா. அவ்வளோதான் கீழே வந்துச்சு. இப்போ உள்ள போயிட்டு இது உள்ள என்ன பொருள் இருக்கோ அதை சேர்த்து எடுத்துன்னு வரணும். எதுக்கு இந்த இடத்துல தூக்கி போட்டு போறேன்னா டைவர்ட் பண்றதுதான். இந்த இடத்துல சவுண்ட் கேட்டு வந்துச்சுன்னா இங்க வந்து ஸ்பெஷல் கீயும் எடுத்துன்னு வந்தாச்சு. ஸ்பெஷல் கீ இங்க போட்டோம். அடுத்து ஹேமர் அப்படியே திரும்பியும் போவோம். பார்த்தீங்களா ட்ராப் நமக்கேவா? ட்ராப்பா செட் பண்ற ட்ராப்பு உனக்கு இன்னைக்கு நான் பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் பாரு. இன்னைக்கு வா எங்க இன்னைக்கு எப்படி சவுண்ட் கேட்டு நீ வந்துதானே ஆகணும். வா ஹேமரை தூக்கி போட்டுமா வரல நீ இன்னும் வா. ஓய் கிராணி சீக்கிரம் வாணி பரலோகம் போனி ஓடியா நீ. ஏய் வா சீக்கிரம். வருது வா இதுதான் காத்துட்டு இருந்தேன். இறங்கி அப்படியே படிக்கட்டு நிக்க கூடாது. அப்படியே வா இந்த வாங்கிக்கோ. யாருக்கிட்ட எங்க கிட்டே வா. தூக்கி போட்டதை திரும்பி எடுத்துட்டு ஓடுவோம்ல. ட்ராப்பா செட் பண்ற ட்ராப்பு அப்படியே ஓரமா கடை நீ. நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மொட்டை மாடிக்கு போயிட்டு இருக்கோம். இருங்க மொட்டை மாடிக்கு போயிடுறேன். வந்துட்டேன் மொட்டை மாடிக்கு இது உள்ள போய் பார்க்கலன்னு இருங்க. அப்படியே லைட்டாக தள்ளி விட்டு இங்கே போனால் கீழே போய்டுனே. இது தேவையில்ல. இப்போ இது இங்கே தான் ஏதோ ஒன்று வந்தேன் டக்குன்னு மறந்துட்டேன். இப்போ இது உள்ளே போயிட்டு இதுக்கு இன்னொன்று ரூமுக்கார இது பண்ணுமே. இருங்க இந்த பழகையை முதல் எடுத்துப்போம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம விளாட்னதான் அதனால் அது பிரச்சனை இல்லை. இல்லைனா நமக்கு கீழே வழி வச்சு வந்துருவோம். இதுக்குள்ளே இதை நான் கீழே பார்த்தோமா அது கட்டிங் பிளேடா? நான் வேறு இது மாதிரி தான் இருக்குது. எனக்கே லைட்டாக டவுட்டாக இருக்கே. என்னத்தையோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலு. கட்டிங் பிளேடுன்னா சொன்னா இல்லை அதை வேறு எதனா பார்த்துட்டு கட்டிங் பிளேடு சொல்லிட்டேன்னா கண்ணுக்குனே தெரியலையோ. இருங்க முதல்ல வந்து இதை அடித்து உடச்சிட்டு இந்த சிசிடிவி முடிச்சு விட்டாச்சு. அடுத்து அப்படியே நீ கீழே போயிட்டு இருங்க இதை கட் பண்ணுற வேலை இருக்குமே. வந்துட்டு அப்படியே கம்பி மேலே நடக்குது பாருங்கோ. அப்படியே வந்து கட் பண்ண இந்தா வெட்டியாச்சு. வெட்டினதுக்கப்புறம் இதையும் கீழே தூக்கி போட்டு வந்துடுறேன். இதையும் கீழே போட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இங்கேருந்து ஒரு பொருள் எடுத்துப்போம். அதோ எங்கே அந்த ஒரு இருக்குது இந்த வீல் எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ளெல்லாம் போட போகிறது இல்லை. கிராணியை தசை திருப்பணும். ஏன்னா நிறைய தூக்கி கீழே போட்டோம். இப்போ கண்டிப்பாக கீழே தான் கிராணி சுற்றிட்டு இருக்கோம். இப்போ இங்கே போட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே அந்த வழியில் எஸ்கேப் ஆக போகிறோம். இருங்க இப்போ வந்தாச்சு. கிராணி சீக்கிரம் காது மட்டும் தான் கேட்கும். சீக்கிரம் வாட்டக்குனே வா காது கேட்டுச்சா வா அப்படியே நீ அங்கேயே நான் கீழே போயிட்டு வரேன். கிராணியை மண்டையை கழுவி விட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்பெஷல் கீ எடுத்துட்டு போயிட்டு இதை எடுத்து தான் அந்த ரூமுக்கு நம்ம போக முடியும். ஸ்பெஷல் கீயை போட்டாச்சு. சீக்கிரம் சொல்றாப்படா வந்துருச்சு. எங்க அந்த ரோபோட்டே ஸ்பைடர் இங்கே இருக்கு. ரோபோட்டே இருக்கு. ரோபோட்டை பார்த்தாச்சு. இவனை வச்சு தான் நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். இருங்க இன்னும் நமக்கு நிறைய வேலை இருக்குது. நான் இப்போ தான் ரோபோட்டை பார்த்த சந்தோஷத்தில் நான் வேறு டக்குன்னு வளர்றேன். இப்போ நமக்கு நிறைய வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி எப்படி கீழே வந்து வா சீக்கிரம் வா. எத்தனை தடவை தான் உன்னை அடிக்கிறது சொல்லு. எங்கன்னா போய் வயசான காலத்தில் ரெஸ்ட் எடுக்கிறியா? நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்கிறப்போ உன்னை முடிச்சு விட்டாச்சு பாரு ஓடு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த இது ஸ்பைடருக்கு இருக்கு இல்லையா இந்த ஸ்பைடருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருங்க இதை ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே போயிட்டு அதை இது எடுத்துன்னு வரணுமே. அதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்குப்போம். இருங்க ஒன்று எடுத்துகிட்டு போய் இந்த வீல் எடுத்துகிட்டு போய் முதல் போட்டுப்போம். இந்த வீல் வச்சு தான் அங்கே உள்ளே சுற்றி விடணும். இருங்க அப்படியே வந்து தம்பி நீ அப்படியே உள்ளே இருப்பா. நான் போயிட்டு அப்படியே ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வரேன். ஸ்க்ரூ டிரைவர் எங்கே இருக்கீங்க? டிரைவர் நீ தான்டா டிரைவர். எங்கே ஆளை காணோம் டிரைவரா? இல்லை டிரைவரே எங்கடா போனா? கீழே போட்டேனா? தோருக்கு நான் வேறு என்னடா இது டிரைவரை காணன்னு பார்த்துட்டு இருக்கேன். டிரைவர் நம்மளுக்கு ஆப்ட்டுக்கிட்டாரு நண்பர்களே. இப்போ நம்ம ஆப்டத்தை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே இந்த ஓட்டையில் போனோம். கரெக்டாக ஓட்டையில் போப்போம். கரெக்டாக உள்ளே போ. அவ்வளோதான் உள்ளே போட்டாச்சு.
நம்மளும் இப்போ அப்படியே உள்ள குச்சிருவோம். உள்ள இப்போ நம்ம வந்தாச்சு. உள்ள நம்ம ஸ்க்ரூவும் போட்டோம், அந்த வீலும் போட்டாச்சு. அப்புறம் வேற ஏதாச்சும் ஓகே எல்லாத்தையும் போட்டாச்சு. மேலே வர கிராணி உள்ள குச்சிர போறேன். உள்ள வராது, லைட்டா ஜர்க்கு விடுதே. இப்போ அப்படியே இது உள்ள தூக்கி உள்ள போட்டுருவோம். இருங்க, அவ்வளோதான் உள்ள போட்டோம். இங்க ரிஞ்ச் இருக்கு, இதை எடுத்து போட்டு உள்ள நம்ம கிளம்பிட வேண்டியதுதான். இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம். உள்ள வேற அந்த அது முட்டை மண்டை, அந்த முட்டை மண்டை வேற சுற்றி வந்துட்டு இருக்கோம். கொட்டையை ஒன்று மாட்டிக்கின்னு நம்ம அதுக்கிட்ட வேற சேஃபா இருக்கணும். ஏஞ்சலின் முட்டை என்ற பக்கத்தில் மட்டும் நீ வந்தேன்னா உன்னை உடச்சி அப்படியே போட்டு சாப்பிட்டு விட்ருவோம். முட்டை என் பக்கத்தில் மட்டும் வராத. இங்கே அப்படியே நம்ம தூக்கி போட்டுப்போம். நெக்ஸ்ட் நம்ம அந்த வீல் அப்படியே எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஓடுது பாருலாம் கிடுக்குன்னு நம்ம அப்படியே இந்த வீல் இங்கே வச்சிருவோம். இங்கே செட் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே ஏதோ ஓகே சுற்றிக்கிச்சு. அடுத்து இங்கே டெடி இருக்குது, இது எடுத்துட்டு இந்த டெடி வேற எடுத்துட்டேன். இப்போ அந்த எங்கே அது முட்டை வர மாதிரி சவுண்டு கேட்குது. முட்டை நீ தான் வருது சவுண்டு கேட்குது. ஓய் முட்டை சீக்கிரமா அதோ வந்துச்சு பாருங்க. முட்டை வந்துட்டியா? முட்டவா மூஞ்சி எடுத்துன்னு வந்துச்சு பார்த்தீங்களா? ஆத்தாடி மூஞ்சி பார்த்தீங்களா? அதுக்கு வாயும் ஆலையும் பாருங்க, நல்லா கண் நல்லா உருண்டையா. ஓடு அப்படியே ஓடு. அப்பாடா போயிடுச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா இதுக்குள்ளே ப்ளே ஹவுஸ் கீ இருக்குது. அப்படியே இதையும் தூக்கிப்போம். அப்புறம் இது இங்கே போட்டு அடுத்தபடியாக அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வந்து திரும்பி நம்ம ஓப்பன் பண்ணி மீட் இருக்குது, இதுவும் நமக்கு தேவைப்படும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கே பக்கத்தில் போட்டுப்போம். அடுத்து அப்படியே அதையும் மறுபடியும் அந்த ஸ்க்ரூ டிரைவர் தூக்கிட்டு கிடுக்குன்னு ஓட வேண்டியதான். இப்போ நமக்கு இங்கே 2 பொருள் எடுக்க வேண்டியது இருக்குது. ஒன்று அந்த எலக்ட்ரிக் நான் சொன்ன பதில் ஒரு குச்சி மாதிரி கிடைக்கும்ட்டு அதை எடுக்கணும். அதை வச்சு தான் நம்ம ரோபோட் இது எஸ்கேப் பண்ணோம். தோருக்கு இதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, இவனே தான் அது. இந்த எலக்ட்ரிக் பேட்டரி இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் நம்ம சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அந்த ரோபோட் ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். இப்போ அதையும் அப்படியே அங்கே தூக்கி போட்டு மறுபடியும் வந்து அந்த இது எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இப்போ போயிட்டு இது ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குது, கீ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க முதல்ல எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறோம். ஒன்றுனா ஓப்பன் பண்ணுறோம், அவ்வளோதான். அதுக்குள்ளே அந்த இது மட்டும் இந்த முட்டை வரக்கூடாது. முட்டை வராத. அப்பாடா ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே சேஃப் கீ இருக்குது, தூக்கிட்டு ஓடியாச்சு. லிஃப்ட் இருக்குது. இப்போ மேலே போயிட்டு நமக்கு மேலே 1 நம்பர் கொடுத்துருந்தாங்க. வந்துட்டியா? உள்ளே வர முடியாது முட்டை. ஒரு நாள் நீ என்ன நினச்சாலும் உள்ளே வர முடியாது முட்டை. நான் போயிட்டு மேலே போயிட்டு கீழே வரேன். கீழே வரதுக்குள்ளே வந்து ஓடி போயிடுறேன். என் கண்ணு முன்னாலே லிஃப்ட் பாட்டுட்டானுங்களே. அடே தரங்கடா. எங்கேயும் இருக்கக்கூடாது நீ. இங்கே நமக்கு 1 நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க. 1 நம்பரில் போய் செக் பண்ணுவோம் என்ன இருக்குன்ட்டு. இதுக்குள்ளே தான் தர்பீஸு இருக்கா? அது இருக்குது. இப்போ அப்படியே இந்த வாட்டர் மெலன் தூக்கிட்டு இதுக்குள்ளே என்னத்தை ஒழிச்சு வச்சிருக்குன்றதை பார்ப்போம். முதல்ல இது உள்ள என்ன இருக்குன்றதை போய் பார்த்துருவோம். கிராணி நீ எதுக்கு இங்கேருந்து வந்தா? டக்குன்னு போகலாம், முன்னாடி வந்து நிற்கிதே. நம்ம போயிட்டு இதை வச்சு நசுக்கி இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். இது ஆக்சுவலாக தலையை வெட்டுறதுக்கு. ஆனால் நம்ம இதில் தர்பூசணி வெட்டிருக்கோம். பெட்லாக்கி இருக்குது. பெட்லாக்கி வச்சு தான் இது ஓப்பன் பண்ண முடியுமா? இல்லை இருங்க, இதை செக் பண்ணி பார்க்கணும். இது என்னது? ஓ ப்ளே ஹவுஸ் கீயா? அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. நம்ம இந்த ப்ளே ஹவுஸ் கீ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஹவுஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து அப்படியே இதுக்கு இன்னொன்று தேவையா? ஒன்று வச்சிட்டேன், ஆனால் இன்னொன்று எங்கேயோ போட்ட மாதிரி ஒரு ஃபீல். எங்கே தோருக்கு இங்கேயே தான் போட்டிருக்கேன். நான் கூட எவ்வளோ தூரத்தில் போய் போட்டுனோன்ட்டு எங்கே எதை வச்சுட்டு இப்போலாம் கஜினி சூர்யா மாதிரி ஆகிட்டேங்க. இது அந்த கஜினி படத்தில் அவருக்கு மெமரி லாஸ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்ச நேரம் எனக்கே மறந்து போயிடுது எங்கே எதை போட்டா அப்படின்ட்டு. நம்ம வந்து அந்த எலக்ட்ரிக் பேட்டரி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இப்போ இதை போயிட்டு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில வேலை இருக்குது. ஆமாம் இருங்க, இதை போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு சில அந்த கேபினட் கீ எடுக்கணும். ஏன்னா கேபினட் கீ ஓப்பன் பண்ணால் தான் அதில் இதை சார்ஜ் பண்ணி தான் அதுக்கப்புறமேட்டு அதை பண்ண முடியுமா. ஃபஸ்ட்டு இது வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கேபினட் கீ எங்கே தோருக்கு இதில் தான் இருக்கும். எடுத்தாச்சு. கேபினட் கீ எடுத்துட்டோம். இப்போது இது எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கேபினட் அந்த இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நம்ம மீட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். மீட் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பைடருக்கு சோறை வச்சுட்டு அவங்ககிட்ட இருந்து அந்த பொருளை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். எலே அந்த இது எங்கடா? பென்ட்ரைவ் இவங்ககிட்ட தான் இருக்கும். தம்பி வாடா சீக்கிரம். டேய் ஸ்பைடர் சாப்பிடு வா. அப்படிதான் நீ சாப்பிட்டேரு, நான் உங்ககிட்ட தாட்டையை போட்டு போயிடுறேன். எங்கே அந்த பென்ட்ரைவ்? தோருக்கு இந்த பென்ட்ரைவ். அப்படியே இந்த பென்ட்ரைவ் தூக்கிட்டு போயிட்டு நம்ம அது கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியதான். சாப்பிட்டா சீக்கிரம் போடா உள்ள. அவ்வளோதான். அப்போ வந்தார், சாப்பிட்டாரு, போயிட்டாரு. அவ்வளோதான் ஒரு வேலை. இப்போது நம்ம எடுத்துகிட்டு போய் இந்த கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியதான். இந்த வந்துச்சு பார்த்துட்டா நோ டேட்டா கொடுத்துட்டோம். எஸ் பவர் ஆன் ஆகிடுச்சு. ஆனாலும் ஒர்க் ஆகாது. அது காரணம் என்ன, நம்ம கீழே வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து இதில் கனெக்ஷன் கொடுக்கணும். ஐ நீடிய எலக்ட்ரிக் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது நம்ம கொடுத்தே ஆகணும். இப்போ போயிட்டு கேபினெட் இருந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தாச்சு. இது நான் உள்ள கொசுவத்தி ஸ்டாண்ட் மாதிரி இருந்துச்சு, கொசுவத்தி மாதிரி இருக்கு. இது எடுத்துட்டாச்சு. அப்படியே உள்ளே வந்து அவ்வளோதான் வரல. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏற்றிட்டோம். அப்படியே மேலே ஓட வேண்டியதான். ஓடு வந்துட்டோம். இந்தா சார்ஜ் ஏற்றுவோம். ஸ்வை ஏறிச்சு. இப்போ அடுத்து இன்னொன்றுக்கு சார்ஜ் கொடுப்போம். இந்தா உனக்கும் ஏற்றியாச்சு. அடுத்து இன்னொன்றுக்கு சார்ஜ் கொடுப்போம். வாங்க நண்பர்களே, இது லாஸ்ட் இல்லை, இது 3வது. ஏய் சார்ஜ் ஏறா டேய். நானும் சார்ஜ் ஏறுன்னு பார்த்தா சார்ஜ் ஏற மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா 2 தான் ஏறுமா? அடங்கோப்பம் தாமரை பண்ணல தலைமுழுக. சீக்கிரமா ஏத்துறா. அவ்வளோதான். வந்துட்டேன். கிராணி மட்டும் வந்துட போகுது. 2 ஏற்றிட்டோம். இப்போ அந்த பட்டன் அழுத்துறா எஸ்கேப் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆயிடு. லைட் எடுது. ஆன் ஆயிட்டான். நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டை கிளப்பிட்டான். இப்போ ரோபோட்டில் எப்படி போகிறதுன்னு தெரியலையா. கிராணி சீக்கிரம் வந்துடாத. ரோபோட்டு உள்ளே போய் ஆகணும். டே ரோபோட்டை என்ன சீக்கிரம் ஆனாவிடா. ஆஃப் ஆகிட்டான். டே
ஏ ரோபோட்டு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. இருங்க பக்கத்தில் போனால் ஆப்ஷன் கம்மி பார்ப்போம். காடுது அவ்வளோதான். தப்பிச்சிட்டோம். ஆப்பாடா நான் ஸ்டெப்லாம் போடுறேன். வாமா போ தம்பி சீக்கிரம் கிளம்பா. அவ்வளோதான் கிளம்பிட்டா. போ இந்த இடத்த விட்டு காலியா ஓடு. வரட்டா மாமே. அவ்வளோ நண்பர்களே, ஆயாவுக்கு ஒரு பாயாவை போட்டாச்சு. இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம ரோபோட் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.